என்னடா சாயவேங்க இல்ல எந்த படத்தை எடுத்தாலும் சாயவேங்கர் தான். என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு as I am suffering from boxing. ஓகே 4 படம். இன்னும் இன்னொரு படம் வந்து ஏஆர் ரமன் வந்து ஆர்ஜே பாலாஜி தானே. ஆர்ஜே பாலாஜி படத்துல ஏஆர் ரமன் தான் ஃபர்ஸ்ட். அவரை தூக்கிட்டு இல்ல அவர் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளமா வெளியாயிட்டு அவரு தான் சஜஸ்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அது தெரியல, அந்த கதைலாம் எனக்கு தெரியலங்க. இவன் தான் சொல்றான். அதுதான் நான் இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, பொய்யா கூட இருக்கலாம். சாயபியங்கரை தூக்கி அங்க போட்டாங்க. அப்புறம் இவன் பிரதீப் ரங்கநாதனோட படமும் அவர் தான் பண்றாரு. பென்ஸ் அவர் தான் பண்றாரு. அடுத்த அனிருத் அடுத்த ஜெனரேஷன் மியூசிக். ஏன்னா நம்ம ஒரு ஜெனரேஷன் அனிருத்தே அடுத்த ஜெனரேஷன் தான். அவர் எப்போ வந்தாரு ப்ரோ? நான் காலேஜ் படிக்கும்போது வந்தாரு. 2012 நான் காலேஜ் படிச்சு முடிச்சு என்ன 15-16 வருஷம் ஆகுது. அப்பவே அவருக்கு ஜெனரேஷன் அப்பவே அவருக்கு 20 வயசு தான். இப்ப வயசு தான்டா. ஆமா, இல்ல அடுத்த ஜெனரேஷன் அந்த பழைய தூக்கிடுவாங்க அப்படி இல்ல. இந்த புது சொல்றேன் உண்மைதான். இவருக்கு 20 வயசு தானே. இன்ட்ரோ போவேல வணக்கம். எதுக்கு சாயபியங்கரை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும்னா, அவர் கொஞ்சம் எங்களுக்கு ராசி. எங்க முத வீடியோ வைரல் ஆனது அவரோட வீடியோ. என்ன அது இன்ஸ்டாகிராம்ல 500K போச்சு. ஆமா, 500K மேல இன்னும் எவ்வளவு போச்சு. நான் அதை பின் பண்ணி வச்சிருப்பேன். ஏன்னா அது வந்து போன கூட வியூ. சோ சாயபியங்கரை தொட்டு அங்கேருந்து எதுக்கு ஆரம்பிச்சோம்னா, அந்த அப்படியே நம்ம பென்ஸ் படம் தான் வந்துச்சு. ஆமா, பென்ஸ் படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து சாயபியங்கர் வீடியோ வந்துச்சு. அதெல்லாம் ஏன் வைரல் ஞாபகம் இருக்கா? வைரல் நினைச்சு ஞாபகம் இருக்கு. ஏன் வைரல் எனக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். அடின்னு அடிச்சாலும் வைரல் நினைச்சு. ஒரே ஒரு பேஜ் ப்ரோ கேஜுவலி ப்ரோமோட்டிங் நான் ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். இப்ப சாயபியங்கர் பத்தி பேசினா அவங்க அப்பா அம்மா யாருன்னா மாத்தவா முடியும். அவங்க அம்மா அரிணி, அவங்க அப்பா வந்துட்டு ஐயோ அவங்க அப்பா பேர் மறந்துட்டேன். என்னது? திப்பு அரிணி பையன். திப்பு அரிணியோட பையன் தான் சாயபியங்கர். அவ்வளவுதான் சொன்னேன். நெப்போட்டிசம் ஆயிட்டேன் நான். இல்லைங்க, என்னதான் நெப்போட்டிசம் ப்ரொமோட் பண்ணாலே பாக்யராஜ் பையன் வந்தான். அவன் என்ன சக்சஸ் வாங்க முடிஞ்சா. நம்ம பாரதி ராஜாவோட பையன் வந்தாரு, அவரால் சக்சஸ் பண்ண முடியும். ஆமா, திறமை இருந்தா அதுக்கு நெப்போட்டிசம் இல்லை. சிவகார்த்திகேயனுக்குலாம் என்ன திறமை இருந்துக்கிறதுனால தானே வந்தாரு. ஆமா, அவருக்கு பேக்ரவுண்டா இருந்துச்சு. விஜய் சேதுபதி சூப்பர் ஸ்டார். கேன் டேக் எனிஒன் ஓவர் ஹேவிங் டேலண்ட். தடுக்க முடியாது. பையடையில அழகா சொல்லுவோம், அழுக்கு கைய வச்சு 1000 பேர் மறைச்சாலும் சாயந்தரம். அது வந்து நம்ம போனாட்டி பார்த்தது வந்து லாரன்ஸ் இருக்காரு ஒன் போர்ட் அப்படிதானே. இது வந்து கேரக்டர் ப்ரோமோ. யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு, யாரெல்லாம் இருக்காங்க இல்ல ஒரு கேரக்டர் ரிவீல் பண்றாங்க. ஆமாவா, கேரக்டர் ப்ரோமோன்னு போட்டுருக்கு. இது வந்து ஒரு நம்ம இதுக்கு செஞ்சாங்க. ஆனா அது வந்து போஸ்டர் செஞ்சாங்க. ஓகே, டூ ஃபிஷ் பேடியோ என்னமோ இந்த கேரக்டரோட பேரு. ஓகே, ஆனா யாரு? சரி சொல்லுங்க பாப்போம். சர்ப்ரைஸ் வெட்டிக்கிட்டு இருக்காங்களே. வாவ், G Squad லோகேஷ் கனகராஜ் பிரசன்ஸ். யாரு இவரு தானோ? எனக்கு தெரியும். புஷ்பா இருக்கு. பிளரான இது புஷ்பராஜ். நிவின் பாலி இருக்காரா அந்த படத்துல? உதேஷ் இப்பதான் இறக்குறாங்க. இறச்சிட்டாரு. ஆமா, எப்படி இருக்காரு பாருங்க. ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ரோலக்ஸ் டேங்கப்பா, அந்த ஏட்டப்பே பயங்கரமா இருக்கு. பழைய நிமிஷம் பள்ளி பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, நேரம் படத்துல வர மாதிரி இருக்கு. ஆமா, இப்ப சொல்லு பேர் என்ன சொன்ன? டபுள் ஆக்ஷனா? பேரு VENS பென்ஸ். ரெண்டு பேரும் நம்மள எஸ்எல் இந்த ஏபிசிடியில கடைசியா ஒரு இது வரும்ல, கோடுபட்ட மாதிரி. ஈசாட், VEN உங்க ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கவ தலை சுமாட்ட வெட்டுற மாதிரி கசக்க வெட்டி கொல்ல போறது யாரு? அதுதான் ராகவா. My
ஆமா இவர் பேர் என்ன டபிள்யூ வால்டரா? வால்டர் வால்டர் பென்ஸ். வாசலே மச்சானே. வெல்கம் நிவின் பால்சி Dirty mind, எல்சி. beautiful heart, வாவ், deadly கூலி மாதிரி என் மைண்ட்ல இருந்துச்சு, நான் சொல்லலாம் நினைச்சு நீ சொல்றீங்க. இசாயா வியக்கல் மியூசிக். வாவ், வாக்கியராஜ் கண்ணு. பென்ஸ் பிரேக்கிங் பேட்ல வரும். யா சேம் மை நேம் வால்டர் ஒயிட். கரெக்ட், வால்டர். ஆமா, சேம் மை நேம். அந்த படத்தை பிரேக்கிங் பேட்ல இருந்து வால்டர் ஒயிட். இந்த படத்துலயும் இவன் பேர் வால்டர்ல. ஓ வால்டர். அதனாலதான் அந்த ரெஃபரன்ஸ் அப்படி பேசிருக்கேன். இப்பதான் ஞாபகம். இப்பதானே நம்ம சொன்னோமே. ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேமம் நேரம். ஏன்னா அவருக்கு நிறைய வந்து இந்த மாதிரி காமெண்ட் வரும். ஆமா, ஏன்னா அவர் நடுவுல வந்து ரொம்ப புர்ஃபெக்ட் வரும். சீரியஸ். நம்ம இது செஞ்சோம் தெரியுமா, நம்மளும் எடிட் பண்ணி post நம்ம பண்ணி. இல்ல, என் பங்கு நான் பேசிக்கிறேன். உன் பங்கு நீ செய்ய மாட்டேன். 7 கடை 7 மலை அதெல்லாம் பாத்தீங்களா, படமே ரிலீஸ் ஆகலங்கிற ஒரே ஒரு காரணம் கிடப்புல போட்டு வச்சிருக்கான். நானும் ஒவ்வொரு வீடியோலயும் அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். வரவே மாட்டேங்குது. இருக்கு ஆனா இருக்கு இருக்கு. பொக்கிஷமா வச்சிருக்கேன். அந்த படம் எப்ப 5 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணா 5 வருஷம் கழிச்சு போடுவேன். இதெல்லாம் ரொம்ப ஐடியா. இங்கிலீஷ் பண்ணி விட்டுறா. இல்ல அவர் சொல்லிட்டே இருப்பாங்க, நல்லா நடிக்கிறீங்க, எல்லாம் நல்லா செய்றீங்க, ஏன் உடம்பு குறைக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப இதா இருக்கீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பல வருஷமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6, 7, 8 வருஷமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்பி இப்படி பார்க்கும்போது சூப்பரா தான் இருக்காரு. சீரியஸ்லியா. இன்னொன்றா நான் பாக்குறேன், எனக்கு என்னமோ ரோலெக்ஸோட ஒரு இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்படி இருக்கு கூலியோட மாதிரி. ஏன்னா அது வந்து என்னன்னா கலர் டெம்ப்ளேட் பிளாக் அண்ட் ஒயிட் கோல்டு மட்டும் இருக்குமா, இது வந்து அப்படியே கருப்பு சட்டை இதெல்லாம் போட்டுட்டு கோல்டா இருக்குன்னா எனக்கே அதான் பட்டுன்னு பார்க்கும்போது அது மாதிரி தான். ஆமா, கூலி அப்புறம் ரோலெக்ஸ் நல்லதான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு என்னமோ இதை ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரி இருந்துச்சு. வெல்கம் டு லோகேஷ் கனகராஜ் யூனிவர்ஸ் எல்லாமே ஃபைன். ஐ லைக் இட். I also want to see, but don't make it as a predictable cliche one. அவ்வளவுதான் நான் சொல்வேன். ஆமா, that exciting thing for Rolex happens just because we never expected that surprise. இது நீங்க அனௌன்ஸ் பண்ணாம வச்சிருக்கலாம் பின்னாடி. இல்ல மேபி இப்ப அதுல இருந்து வில்லன் வந்து இவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இதுல எப்படி சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு தெரியாது இன்னொரு ஆள் இருக்கலாம்ல. மேடி இருக்கானா? என்ன ப்ரோ நீங்களே சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. முதல்ல மாதவன் நெக்ஸ்ட் ரிவீல் இஸ் மாதவன் ஆல்சோ ஒன் ஆஃப் த. அப்படி இந்த லிஸ்ட் வருது, இவங்களும் இப்பதான் லிஸ்ட் ஒன்னொன்னா விட்டுட்டு இருக்காங்க. பார்க்க தானே போறேன். 2 வில்லன்னு சொன்னாங்க. மாதவன் அவரோட லுக் எப்படி இருக்கும்? இந்த லுக் ஜோக்கா தான் இருக்கு. நம்ம அவரோட லாரன்ஸோட லுக் அது ஹெல்மெட்டுக்குள்ள இருக்க அவனை கொல்ல போறது நான் தான். ஸோ தட் மீன்ஸ் படம் ஃபுல்லா அவர் ஹெல்மெட் போட்டு தான் வர போறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இல்ல அந்த சூப்பர் ஹீரோஸ் மூஞ்ச மறைச்சுப்பாங்கல்ல, பேட்மேன் மூஞ்ச மறைச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெல்மெட் வச்சுட்டு மூடிக்கிட்டு எல்லா நல்லதும் செய்யறாரு போல இருக்கலாம். ஆனா அவரே வந்து ரொம்ப இதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த படத்தை அக்ரி பண்ணியிருக்காருன்னா அப்பனா கண்டிப்பா இந்த படத்துக்கு பாக்கியராஜ் கண்ணன் அசோசியேட் ஆஃப் லோகேஷ் கண்ணன். ஆனா அவரோட படம் மொத படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்க்கும்போது அப்படி செம்ம ஜம்பா இருக்கு. மொத படம் ரெமோ தானே. ரெமோ வந்து கலர்ஃபுல்லா சேர்ஃபுல்லா அப்படி செஞ்சுட்டு இது வந்து ஃபுல்லா டார்க்கா ரத்தம் பயங்கரமா. இது ஆக்சுவலி ஸ்டோரி பை லோகேஷ் கனகராஜ். ஆமா, நமக்கு தான் தெரியுமே. ரத்தம் பார்க்காம லோகேஷ் கனகராஜ் தூக்கம். வன்முறையை வந்துட்டு அசால்ட்டா கையாளுற ஒரு ஆள் வந்து நம்ம லோக்கி தான். எனக்கு லியோல வந்துட்டு அந்த ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பென்ஸ் சரி, இந்த வீடியோ வைரல் ஆயிடுமா? அவன் நம்புறேன். அது நீ பண்ற கட்ல இருக்குடா. இல்ல இது வந்து எந்த கட்டு தெரியுமா நான் போடுவேன், நீ எல்லாமே திறமை இருந்தா அது போன வாட்டி அடிச்சுவீங்க, இந்த வாட்டி எல்லாம் பாராட்டுவாங்க. அதுக்கு வைரல் ஆகும். எல்லா வாட்டியும் நான் தாங்க பலிகடா.